ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன எல்லோரும் கல்யாண ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தை மாதம் பிறந்துருச்சு. சுப முகூர்த்த தினங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன ஜுவல்ஸ் போடுறது, என்ன கலரில் எந்த காம்பினேஷனில் ட்ரெஸ் எடுக்கலாங்கிறத பொண்ணு குழம்புறத விட பொண்ணு கூட இருக்க நம்ம நல்லாவே குழம்புவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் தான் போயிருந்தோம். இந்த திருச்சி போத்தீஸ்க்கு போயிருந்தோம். இப்போ நான் பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1500க்கு மேலே 2500 அந்த ரேஞ்சஸில் தான் நான் வந்து சாரீஸ் பார்த்தேன். இந்த சாரீஸ் வந்து எல்லாமே வச்சு கொடுக்குறதுக்காக நாங்கள் பார்க்குற சாரீஸு. கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக் இருக்கணும், அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும், ஏன்னா கட்டுறவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் பட்டு சாரீ செக்ஷனில் நம்ம இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பட்டு சாரினாலே நான் ஃபஸ்ட்டு நம்ம என் மைண்டுக்கு என்ன காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னா க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி காம்பினேஷன் வந்துச்சு. நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம், கொஞ்சம் லைட் கலர் மைல்டு கலர் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாண்டில் கலர் சாரீ ஒரு சாரீ வரும், அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ இவர் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சாஃப்ட் சில்க்ஸ். பார்க்க வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்ம கட்டினோன்னா கட்டின மாதிரியே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொடன்னு இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் சாஃப்ட் சில்க்ஸ் மாதிரி பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசு புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் பர்சனலாக பார்த்ததில்ல. அந்த கீழே ஒரு சாண்டில் கலர் சாரீ இருக்குல்ல, அந்த சாரீஸ் தான் வந்து நான் எடுத்தேன். சரிங்களா? ஸோ மற்ற சாரீஸ் எல்லாமே என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 சாரீஸ் கிட்ட மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. பொண்ணுக்கு எடுக்கிறத விட பொண்ணு கூட இருக்க நம்ம அழகாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் சாரீஸ் வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. கல்யாண பொண்ணுக்கு செலக்ட் பண்ணணுன்னா 10 பேர் 15 பேர் வந்து நிற்பாங்க. நம்ம தானே செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு என்ன வேணுமோ, அதாவது நம்ம என்ன சாரீஸ் கட்டினா நமக்கு நல்லா இருக்குமோ அப்படிங்கிறத ஒவ்வொரு சாரீஸாக கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரே அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வந்துருந்துச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாஃப்டாக இருந்துச்சு. பெஸ்ட்டு எனக்கு அதுதான் என்னோட மெயினாக ஹைலைட்டே வந்து சாஃப்டாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே. காலையிலே சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9:30 மணிக்கு போலலாம் நம்ம வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணலான்னு வேகமாக போயிட்டோம். அப்போ தான் வந்து போத்தீஸில் கடையை திறந்துருப்பாங்க. ஸோ 10 மணி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் கடை திறந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா வந்து எங்களுக்கு சரி நாங்கள் சாரீ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தார். ரேஞ்சஸ் வந்து கேட்டார். நாங்கள் வந்து 2000 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அவங்க 1500லேருந்தே காமிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து 2600 ஒரு 100 ருபீஸ் கூட ஒரு 2700 அந்த ரேஞ்சஸில் காமிச்சாங்க. பட் சாரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க, அதாவது காலேஜ் போகிற பிள்ளைங்க கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கு கொடுக்கும். நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம காலேஜஸில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நம்ம சாரீஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், நம்மளை தனியாக காமிக்கிற மாதிரி இருக்க சாரீஸ் இந்த லைட் க்ரீன் கலரில் இருக்க சாரீஸ். அப்புறம் அதே பேட்டர்னில் வந்து நான் கோல்டன் கலர்லேயும் சாரீஸ் பார்த்தேன். இங்கே வந்து வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா இப்போ கலர் இப்போ நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அதே டிசைனில் நான் வந்து வேறு கலர் கேட்டாலும் அவங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த சாரீ செக்ஷனில் மட்டுமே நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் சாலிடாக செலவு பண்ணியிருப்பேன். ஒரு 5 சாரீஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 ஹார்ஸ் ஆயிருக்கு. இதுவே கல்யாண பொண்ணுக்கெலாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இங்கேயே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு சாரீக்கும் இன்னொரு சாரீக்குமே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, எது எடுக்கலாம். ஒரு சாரீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீஸ் அவர் காமிக்கவும் சரி இதுக்கு அது நல்லாயிருக்கும், அதுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படியே எனக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் சாலிடாக போயிடுச்சு. அப்படியே அங்கே இருக்க எல்லா டிசைன்ஸுமே நல்லா பொறுமையாக ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சாரீஸ் கிட்டேயாவது அவர் எடுத்து காமிச்சிருப்பார். சிரிச்சுட்டே அவர் எடுத்து போட்டுகிட்டே இருந்தார். நாங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு பர்சனலாக அந்த ரெட் வித் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஃபுல்லாக ரெட் க்ரீன் இருக்கிறதுனால அது வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாண்டில் கலர் சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சாரியும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு.
ஸோ ஃபைனலாக இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு பிடிச்ச சாரீஸில் ஒரு 5 சாரீஸ் மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு பில்லை போட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புடவைக்கு முடி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அதையும் அதை போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்யாண ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அந்த கல்யாண பொண்ணும் கல்யாண பையன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க அந்த பக்கத்தில். அவங்க அவங்க சைடு அவங்க எடுக்கிற சாரீஸை அதுக்கப்புறம் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த முடி போடுறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வந்து சரி மேலே இருக்க ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டு அங்கே இருக்க மாதிரி அங்கே இருக்க தட்டுவடை செட்டு, மோமோஸ் இதெல்லாம் சாப்பிட்டு கீழே வந்து நம்ம போட்ட முடி கொடுத்த புடவையை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக அமைஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.